இதுக்கு பேர் தான் தேன்குழாய் மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏணிப்படி மிட்டாய்னு சொல்லுவாங்க. குக் வித் கோமாளி சீசன் 4ல் வந்து இது ஒரு டாஸ்க்காக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது யாருமே ப்ராப்பராக பண்ணலை. ஏன் அப்படின்னா அவ்வளோ சாமானியமாக இது ஈஸியாக பண்ணிட முடியாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். இது வந்து எந்த ஊருக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டோம். ஆக்சுவலாக இது என்ன ஊருக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி சைடில் எந்த கோவில் திருவிழா நடந்தாலும் இந்த மிட்டாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது 2 ஃப்ளேவரில் இருக்கும். ஒன்று வந்து வெறும் ஜீனி ஃப்ளேவர், இன்னொன்று வந்து கருப்பட்டி பாகு ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த கருப்பட்டி பாகு ஃப்ளேவர் வந்து தூத்துக்குடி, திருச்செந்தூர் சைடு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. முதல்ல ஒரு ஏணிப்படி ஷேப்பில் ரவுண்டாக இதை வந்து மாவில் போட்டு எடுத்துப்பாங்க. அப்புறம் எடுத்து அப்படியே அந்த ஜீனி பாகில் அப்படி ஊற வச்சுருவாங்க கொஞ்ச நேரம். இந்த பாகு கருப்பட்டி பாகு சீனி பாகுன்னு சொன்னோம் இல்லையா, இதில் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வைப்பாங்க. ஃபுல்லாக இதை அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மிட்டாய்க்கு உள்ளே, அதாவது குழல்னு சொல்லுவாங்க, அது உள்ளே அந்த பாகு வந்து ஜீராவாக ஏறிடும். அதுக்கப்புறம் அதை சர்வ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜீரா வந்து உள்ளே போய் நல்லா ப்ராப்பராக செட் ஆகிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நாங்கள் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அது சுட சுட செய்யறதை பார்த்தோம். அப்படியே ஆளுக்கு 1/4 கிலோன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு எல்லாருக்கும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். டேஸ்ட்டு வேறு லெவல்.